வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறது என்னென்னா, நாங்கள் வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸை என்னென்று ஹேண்ட் ஃபீட் பண்ணுறேன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஏன் ஹேண்ட் ஃபீட் பண்ண வேண்டி வரும்னு சொன்னால், ஒரு பேர்ட்ஸ் அந்த இருக்கக்கூடிய சிக்குக்கு ஒழுங்காக சாப்பாடு ஊட்டாட்டி, இல்லாட்டி அந்த சிக்கை தட்டி விட்டுட்டு அந்த சிக்கை கவனிக்காமல் விட்டாலோ, இல்லை நாங்கள் அந்த சிக்கை தனியாக எடுத்து எங்களோட பழக்கி அதை தனியாக எங்களோட வளர்க்க போகிறோம்னு சொன்னால் அதை அதுக்குரிய ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம். இப்படியான பிரச்சனைகளால் தான் நாங்கள் பேர்ட்ஸுக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறோம். கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறது நல்ல விஷயம். பட் ஆனால் பறவை கொடுக்கக்கூடிய மாதிரி டைமுக்கு டைம் நம்ம ஃபுட் கொடுப்போமா இருந்தால் மட்டும்தான் ஹேண்ட் ஃபீட் பண்ணுங்கள். அப்படி உங்களால் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை, அதுக்கு உரிய டைமில் நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணலான்னா அதை பறவையோடு பிரிக்காதீங்க. நீங்கள் பழக்கிறதா இருந்தால் மட்டும் ஹேண்ட் ஃபீட் பண்ணி பழக்குங்க. அப்படி பழக்கினீங்கன்னு சொன்னால் உங்களோட நல்லாவே குயிக்காக பழகும். ஒரு வேளை பறந்து போயிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பழக்கிறது உங்களோட சேர்ந்து கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரீசனுக்காக நீங்கள் பழக்கிறேன்னா மட்டும் ஹேண்ட் ஃபீட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் நார்மலாக ஹேண்ட் ஃபீட் பண்ணிவிட்டு திரும்பவும் இருக்கக்கூடிய பேர்ட்ஸோடைய வச்சு வளர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஹேண்ட் ஃபீட் பண்ணாங்க. பேர்ட்ஸே விடுங்க. பேர்ட்ஸே டெய்லி ஃபீட் பண்ணி நல்லாவே வளர்க்கும். ஒரு வேளை பேர்ட்ஸ் தட்டி விட்டாலோ இல்லாட்டி பேர்ட்ஸ் கவனிக்காமல் விட்டாலோ சிக் டெத்தாக போகின்ற அந்த ரீசனுக்காக மட்டும் நீங்கள் எடுத்து ஹேண்ட் ஃபீட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் தாராளமாக ஹேண்ட் ஃபீட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க என்னென்னு ஹேண்ட் ஃபீட் பண்ணுறேன்ட்டு கேட்டிருந்தாங்க. ஹேண்ட் ஃபீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஊசி போடக்கூடிய சிரிஞ்ச் இருக்குது தானே, அதை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வாங்கலாம். இல்லாட்டி நீங்கள் பெட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். கூடுதலாக நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னு சொன்னால் தருவாங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிக்கொள்ளுங்க. பெரிய சைஸ்னால் உங்களுக்கு ஃபுட் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிக்கொள்ளுங்க. வாங்கினீங்கன்னு சொன்னால் அதால் ஹேண்ட் ஃபீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது அதை நீங்கள் யூஸ் பண்ண முன்னுக்கு ஒருக்கா சுடு தண்ணியில் அவிச்சு போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் பிளாஸ்டிக்கில் கிருமிகள் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒருக்கா சுடு தண்ணியில் அதை வாங்கிட்டு சுடு தண்ணியில் அவிச்சு போட்டு அதுக்கு பிறகு யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஹேண்ட் ஃபீட் பண்ணுற பேர்ட்ஸை எப்போயுமே உங்களுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா டைமுக்கு டைம் அது பசி எடுக்கும்போது நீங்கள் சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஹேண்ட் ஃபீட் பண்ணுறது இந்த நேரம் தான் சாப்பிடும், இந்த நேரம் தான் சாப்பிடாது அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் அது ஹேண்ட் ஃபீட் பண்ணுறது நீங்கள் ஃபுட் கொடுத்துக்கொண்டே இருக்கலாம். அது குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பிட்ட பிறகு அதை கக்குற டைமில் நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதை நிறுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபுட்டை ஒரு டைம் மேக் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபுட்டை அதுக்கு பிறகு செகண்ட் டைம் ஒரு 4-5 மணிக்கு அது பிறகு திரும்ப கொடுப்பீங்களா இருந்தால் அந்த ஃபுட்டில் நிறையவே பாக்டீரியா ஃபங்கஸ் போமாயி நிறைய பேர்ட்ஸ் அந்த ரீசனுக்காக தான் இருக்குது. அதனால் ஒருக்கா நீங்கள் மேக் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதோட அந்த ஃபுட்டை ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் மேக் பண்ணி கொடுங்க. அது பிறகு திரும்ப நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போது திரும்ப மேக் பண்ணி திரும்ப கொடுங்க. இப்படி நீங்கள் செய்வீங்களா இருந்தால் தான் உங்களோட பேர்ட்ஸ் கூடுதலாக சிக்கும் நல்லா ஹெல்த்தியாக வரும், இறக்காமல் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3லேருந்து ஒரு 6 தடவைகள் ஹேண்ட் ஃபீட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா பேர்ட்ஸோடய விட்டிங்கன்னு சொன்னால் அது ஈஸியாக வளர்த்தெடுக்கும். அடுத்தது இந்த சிரிஞ்ச் இருக்குது தானே, என்ன ஃபுட் கொடுக்கலாம்னு நிறைய பேருக்கு டவுட். கூடுதலாக ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போது சாஃப்டாக என்ன ஃபுட் தான் கொடுக்கணும். அது பானி மாதிரி எடுத்து தான் சிரிஞ்சில் எடுத்து தான் கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் செர்லாக் எடுங்க. 2லேருந்து 3 வயசு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய செர்லாக்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கலாம். இல்லாட்டி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில் கூட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கீழே பாருங்கள், செர்லாக்கில் ஃபோட்டோஸ் நான் போடுறேன். இதே மாதிரி இருக்கக்கூடிய செர்லாக்ஸை வாங்கி நல்லா கரைங்க. கட்டி இல்லாத மாதிரி தண்ணியை ஓரளவுக்கு ஊற்றி நல்லா கரைங்க. கரைச்சி எடுத்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பானி மாதிரி வரக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் எடுங்க. சிரிஞ்சில் எடுத்து காற்று உள்ள இல்லாமல் சிரிஞ்சில் நல்லா காற்றெல்லாம் அமர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு மெதுவாக ஒரு 3/4 பங்கு எடுங்க. எடுத்து போட்டு மெதுவாக பேர்ட்ஸுக்கு கொடுங்க. ஏன்னா சின்ன பேர்ட்ஸ் நீங்கள் குயிக்காக கொடுத்துட்டிங்கன்னா அது அடைச்சி சாகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஒரு ட்ரிப் கொடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த ட்ரிப் கொடுங்க. மெதுவாக கொடுங்க. ஏன்னா இதில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் பேர்ட்ஸ் தப்பிக்கும். அதே மாதிரி பேர்ட்ஸும் சாப்பிட்றது சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மெதுவாக பேர்ட்ஸுக்கு கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுத்து கொண்டு வாங்க. அதுக்கு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்ட பிறகு அது ஒரு அளவுக்கு மேலே சாப்பிடாது, அதுக்கு மேலே கக்கும். அந்த நேரத்தில் சிரிஞ்சை நீங்கள் கழுவி போட்டு
எடுத்து ரெண்டையும் பார்ட்ஸ் ஆக்கிட்டு கழுவி போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போது எடுத்து திரும்ப மேக் பண்ணி திரும்ப கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஹெல்த்தியாக வரும். இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர வேறு எந்த ஃபுட்டும் கொடுக்காதீங்க. இந்த ஃபுட்டை நார்மலாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட ஒரு 1 மந்த்துக்கு பிறகு அது வந்து தானாகவே சாப்பிடக்கூடிய மாதிரி வந்துடும். அந்த டைமில் நீங்கள் மற்ற கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபுட்டை கொடுங்க, அது சாப்பிடும். உங்களோடையும் நல்லாவே பழகும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் நான் டெய்லி அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் டெய்லி போடுற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.